வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க கூட்டாளிகளான அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில திடீர்னு ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தரவுகள் அதைத்தான் சொல்லுது. உலகளாவிய புவிசார் அரசியல்ல இப்போ நிறைய எதிர்பாராத திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆதாரங்கள் என்ன சொல்ல வருதுன்னு அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பகுப்பாய்ப்பு உங்களை வரவேற்கிறேன். எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த சிக்கலான விஷயங்களை சுலபமா புரிஞ்சுக்க இதை நம்ம ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிக்கலாம். ஒன்னு, ட்ரம்ப் நெதன்யாகு விரிசல். இரண்டாவது, பழிவாங்கும் நடவடிக்கைகள் மற்றும் புவிசார் அரசியல் நகர்வுகள். மூணாவது, ஈரானின் மூலப்போக்கிய வலயம். 4, அணு ஆயுத நிலைப்பாடு. அப்புறம் 5வது, அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல் வீழ்ச்சி. முதல்ல இந்த ட்ரம்ப் நெதன்யாகு விரிசல், அதாவது உடைந்த கூட்டணி பத்தி பார்க்கலாம். இந்த ஆக்சியோஸ் அறிக்கையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அமெரிக்க அதிபருக்கு ரொம்பவே நெருக்கமான ஊடகமா கருதப்படுற இதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இரு தலைவர்களுக்கும் இடையில நடந்த ஒரு போன் கால்ல நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ட்ரம்ப் ரொம்பவே கடுமையான வார்த்தைகள்ல பயன்படுத்துறதா இதுல சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் மறுபடியும் ஈரானோட போருக்கு போனா அவங்களே தனியா பாதுகாக்க வேண்டி இருக்கும்னு ட்ரம்ப் எச்சரிச்சதா இந்த ஆதாரம் ரொம்ப வெளிப்படையா சொல்லுது. இதுல நீங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போர் விரிவுபடுத்த வேண்டாம் ட்ரம்போட கடுமையான எச்சரிக்கை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எந்த ஒரு தாக்குதலுக்கும் முழு பலத்தோட இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும்னு பிரதமர் நெதன்யாகு பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. இந்த ரெண்டு நேரெதிரான நிலைப்பாடுகள் தான் இந்த விரிசலுக்கு ஆணிவேர அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா இரண்டாவது பகுதியான பழிவாங்கும் நடவடிக்கைகள் மற்றும் புவிசார் அரசியல் நகர்வுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த நிகழ்வுகளோட சங்கிலி தொடர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தொடர் நிகழ்வுகளை நீங்க கொஞ்சம் வரிசையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல் கட்டமா லெபனான் தலைநகரம் பைரூட் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. இரண்டாவது கட்டத்துல அதுக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேல் மேல நேரடியா ஒரு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. அப்புறம் மூணாவது கட்டம், இதுக்கப்புறம் ஈரானோட முக்கிய நகரங்களான தெஹரான் அப்புறம் இஸ்ஃபகான் மேல இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதல் நடத்துறாங்க. சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட தொடர் தாக்குதல்கள் தான் ஒட்டுமொத்த நிலைமையும் தலையிலா மாத்திருச்சு அப்படின்னு சுட்டி காட்டுது. மூணாவது, ஈரானோட வியூகம் என்னவா இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஈரானோட புதிய பாதுகாப்பு கோட்பாடு. ஈரானின் குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் கனி ஒரு புதிய வியூகத்தை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு பேரு பாதுகாப்பான எதிர்ப்பு வளையம், அதாவது செக்யூரிட்டி பெல்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது ஹார்மோ ஜலசந்தியில ஆரம்பிச்சு பாபல் மாண்டே வரைக்கும் நீளுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஈரான், ஹூதிகள் அப்புறம் ஹிஸ்புல்லா இவங்க எல்லாரையும் ஒரே கிளைகளை கொண்டு வரதான்னு இந்த ஆதாரம் தெளிவாக குறிப்பிடுது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட இந்த அறிக்கை அமெரிக்க நலன்களை முறியடிக்க ஈரான் என்ன மாதிரியான முயற்சியில எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. அமெரிக்க ஆயுதத்தை எதிர்கொள்றதுக்கு இந்த பிராந்தியங்களை தன்னோட கூட்டாளிகளை சேர்ந்து ஒரு பலமான இரும்புக்கோட்டையை உருவாக்கும் முயற்சி பண்றதாகவும் அல்கசிர மாதிரியான ஊடக செய்திகளை மேற்கோள் காட்டி இந்த ஆதாரம் முன்வைக்குது. இந்த மொத்த விவகாரத்தை தீவிரத்தை உணர்த்துற ஒரு கடுமையான மேற்கோளை இப்ப நம்ம பார்க்கலாம். ஈரானோட உச்ச தலைவர் ஆலோசகரான மொக்சன் ரசேல் விடுத்த ஒரு நேரடி எச்சரிக்கை இது. ஒருவேளை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சா ஹார்மோஸ் ஜலசந்தி உள்ள அமெரிக்க கடற்படையை நாங்க அழிப்போம் அப்படின்னு அவர் ரொம்ப வெளிப்படையா சொன்னதா இந்த ஆதாரம் பதிவு செஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இது இல்லையா? இப்ப நம்ம 4வது பகுதிக்கு போறோம். அணு ஆயுத நிலைப்பாடு, அதாவது எல்லைகளை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரானோட அணுசக்தி திட்டம் சம்பந்தமா ரஷ்யா டுடே ஊடகத்துக்கு மொக்சன் ரசாய் கொடுத்த ஒரு பேட்டியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அமெரிக்காவோட எந்த ஒரு நிபந்தனைக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிறத இந்த பேட்டியில அவர் ரொம்ப தெளிவாகவும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வெளிப்படையாகவும் அறிவிச்சிருக்காரு. இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அவங்களோட அணுசக்தி திட்டம் மறைந்த அயத்துல்லா கமேனி கொடுத்த ஃபத்வாவின் அடிப்படையில் தான் நிர்வகிக்கப்படுது. 2, சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்க யுரேனியம் செறிவூட்டலை தொடர்றோம் அப்படிங்கிறது. 3வது அண்ட் ரொம்ப முக்கியமானது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கவே முடியாதுன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா மறுத்துட்டாங்க. சரி, இறுதியா 5வது பகுதிக்கு வந்தாச்சு. அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல் வீழ்ச்சி. இந்த முடிவுகளுக்கான அரசியல் விலை என்னன்னு பார்க்கலாம். இந்த வெளியுறவு கொள்கை முடிவுகளால அமெரிக்க அதிபர் எந்த அளவுக்கு உள்நாட்டுல விமர்சனங்கள் சந்திரிக்கிறாரு இருக்கிறது சமீபத்தில் நடந்த NBA இறுதிப் போட்டி நல்ல உதாரணம். சான் அன்டோனியோ ஸ்பர்ஸ் அப்புறம் நியூயார்க் நிக்ஸ் அணிகளுக்கு இடையில நடந்த மேட்ச்ல அதிபர் ட்ரம்ப் கலந்துகிட்டப்போ அங்க இருந்த கூட்டமே அவரை கேள்வி குற்றல் நிகழ்வு இந்த செய்தி ரொம்ப குறிப்பா எடுத்துக்காட்டுது. அந்த சம்பவத்தை வச்சு ட்ரம்போட அரசியல் பலவீனங்களை இந்த ஆதாரம் ஒன்னொன்னா பட்டியலிடுது. விளையாட்டு அரங்கத்துல மக்கள் எதிர்ப்பு சந்திச்சது, காங்கிரஸ் மேல அவருக்கு இருந்த பிடிக்கிட்ட கொஞ்சமா தளர்வது, அப்புறம் போர் அதிகார மசோதாவுல சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியை தேர்ந்த 4 செனட்டர்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்துல அவருக்கு எதிராக 17 தீர்மானம் கூட வரலாங்கிற அளவுக்கு பெரிய அரசியல் அழுத்தங்களை உருவாக்கின்னு இந்த தகவல் ரொம்ப பாதித்திருது. இந்த நெருக்கடியால அமெரிக்க அதிகாரிகளுக்கு என்னென்ன அரசியல் பாதிப்புகள் வந்துச்சுன்னு இந்த அட்டவணையை பாருங்க. அதிபர் ட்ரம்ப் பெரிய அளவுல நற்பெயர் பாதிப்பை எதிர்கொள்றாரு. பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெட்ஜெட் தன்னோட குடும்ப தொழில் முதலீடுகள் பத்தின குற்றச்சாட்டுகளால ஒரு பெரிய கலங்கத்தை சந்திச்சிருக்காரு.
வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இதோட தொடர்புடைய காரணங்களால நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்காரு. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, துணை அதிபரான ஜெய்டி வான்ஸ் மட்டும் தன்னோட இமேஜை மட்டும் ரொம்ப பேலன்ஸா வச்சிருக்காரு. அவர் தான் இப்போ ஈரான் பேச்சுவார்த்தையோட முக்கிய முகமா இருக்காருன்னு இந்த தரவுகள் நமக்கு சொல்லுது. குறிப்பா சொன்ன ஜெய்டி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப் அப்புறம் ஜாரெட் குஷ்னர் கூட சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளை எப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டங்கள்ல அரசியல் தலைவரோட இமேஜ் எப்படி ஓவர் நைட்ல தலைகீழா மாறுது அப்படிங்கிறது இந்த தகவல் நமக்கு நேரடியா உணர்த்துது. ஆக மொத்தம் நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த தரவுகள் எல்லாமே ரொம்பவே சிந்திக்க தூண்டுற ஒரு பெரிய கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. பல வருஷங்களா இருந்த கூட்டணிகள் ஏற்படுற இந்த விரிசல், ஈரானோட இந்த புது ராஜதந்திர வியூகம், அப்புறம் அமெரிக்காக்குள்ளே நடக்கிற இந்த தீவிரமான அரசியல் மோதல்கள், இதெல்லாம் சேர்ந்து எதிர்காலத்துல மத்திய கிழக்குல அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்க போகுது, இதுக்கான விட தான் நாளைய புவிசார் அரசியலோட திசையை தீர்மானிக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி நிறைய புது புது தகவல் தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.